இன்னைக்கு இந்திய அரசியல் அமைப்பில் மாநில சட்டமன்றம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் அப்படிங்கிற டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸில் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்துட்டோம் இல்லைங்களா. அது மாநில நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் 3 தூண்கள்னு சொல்லுவாங்க இல்லையா. அதான் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர், ஸ்டேட் ஜுடிஷரி. ஸோ நீதிமன்றம்ங்கிறது கடைசியாக வருது. இரண்டாவது மாநில சட்டமன்றம், முதல்ல மாநில நிர்வாகம். இன்றைக்கி நம்ம மாநில சட்டமன்றத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாநில சட்டமன்றத்தில் எப்படி சட்டங்கள் இயற்றப்படுகிறது, எப்படி சட்டங்கள்லாம் உள்ளது, மேலவை கீழவைலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாநில சட்டமன்றம் அப்படிங்கிறபோது ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா அப்படின்னு பாருங்கள். மாநில சட்டமன்றம் இருக்கணுமா? எஸ் அப்படிங்கிறதான் சொல்ல போகிறோம். ஏன்னா இந்திய அரசியல் அமைப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் கண்டிப்பாக ஒரு ஸ்டேட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சட்டமன்றம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய ஆர்டிக்கல் எல்லாமே நம்ம கடைசியாக ஒட்டு சேர பார்ப்போம், சரிங்களா. அதனால் கண்டிப்பாக ஒரு மாநிலம் என்றால் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் இருந்தே ஆகணும். அதிகமான பெரும்பான்மையான மாநிலங்களில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரவை தான் இருக்கும். ஓரவை மாநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யூனி கேமரல் லெஜிஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சரிங்களா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சில மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ஈரவை இருக்குங்க. ஸோ ஈரவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைகேமரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பைகேமரல், யூனிகேமரல் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயர் ஹவுஸ், அப்பர் ஹவுஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஈரவை அப்படிங்கிறது அதாவது கீழவை, மேலவை அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய மாநிலங்கள் என்னன்னா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். கிட்டத்தட்ட 6 மாநிலங்கள் இந்த பைகேமரல் லெஜிஸ்லேட்டரில் இருக்குதுங்க. பைகேமரல் லெஜிஸ்லேட்டரில் எத்தனை மாநிலங்கள் இருக்குது? 6 மாநிலங்கள் இருக்குது. அந்த 6 மாநிலங்களுடைய பெயர்கள் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும், ஓகேங்களா. சரி, பார்க்கலாங்களா என்னென்ன மாநிலங்கள். ஸோ ஈஸியாக நோட் பண்ணுறதுக்கு ஏடிபி பாருங்கள், ஏடிபி கேஎம், சரிங்களா, யூ, ஏடிபி கேஎம்யூ இருக்குதா. 6 மாநிலம் இருக்குது, ஓகேங்களா. ஏடிபி கேஎம்யூ அவ்வளோதான், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். ஏங்கிறது ஆந்திர பிரதேஷ், டி தெலுங்கானா, பிங்கிறது பீகார், கே கர்நாடகா, எம் மகாராஷ்டிரா, யூ அப்படிங்கிறது உத்தரப்பிரதேஷ். அவ்வளோதான், ஏடிபி கேஎம்யூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு மாநிலமாக சொல்லலாம் அல்லது ஒரு டெரிட்டரி, யூனியன் டெரிட்டரியாக சொல்லலாம். அது பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீருடைய மாநில அந்தஸ்துன்னு சொல்லுவாங்க அல்லது சட்டமன்றம் அப்படிங்கிறது 2019 ஒழிக்கப்பட்டது, சரிங்களா. அபாலிஷ் பண்ணிட்டாங்க, சரிங்களா, ஒழிக்கப்பட்டது. எப்போது? 2019. அப்படி ஒரு சட்டமன்றம்லாம் கிடையாது. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வாஸ் அபாலிஷ்டு பை தி ஜம்மு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019. ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் 2019 எடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணாங்க, ரீஎலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி இப்போ நியூவாக ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்குது. இதனால் அந்த ஆக்டை திரும்பவும் அந்த ஆக்டை நிறுத்திட்டாங்க. நிறுத்தி
மீண்டும் சட்டமன்றம் வந்திருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். பிறகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கல் முக்கியமானதுங்க. அதாவது ஷரத்துன்னு சொல்லுவாங்க, பிரிவு அது. ஸோ ஆர்டிக்கல் 168லேருந்து 212 வரைக்கும் பார்ட் 6, பார்ட் 6, அதாவது பகுதி 6ன்னு சொல்லுவாங்க. ஸோ அட்டவணையில் பகுதி 6, அதில் வந்து ஷரத்து 168லேருந்து ஷரத்து 212 வரை இந்த மாநில சட்டசபையை பற்றி சொல்லியிருக்காங்களாம்மா. இதுதான் வந்து முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். ஸோ ஒவ்வொரு ஆர்டிக்கல் நம்ம கடைசியாக டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 22 மாநிலங்கள், சரிங்களா, 22 மாநிலங்கள் ஒரு சபையில் இருக்காங்களாம்மா, யூனி கேமரலில் இருக்காங்க, சரிங்களா. ஏன்னா இந்த பகுதி இந்தியன் பாலிட்டி. ஸோ இந்தியன் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் புக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு 70 to 80% தான் கரெக்டு, சரிங்களா. 70 to 80% தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். மீதி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பை சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு சட்டமன்றம், ஒவ்வொரு பாராளுமன்றம் கூட்டத்தொடர் நடக்கும்போது ஏதாவது பில் பாஸ் பண்ணி ஆக்ட் கொண்டு வந்து சேஞ்சஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, மாறுதலுக்கு உட்பட்டது தான். ஸோ 22 யூனிக் கேமரல் லெஜிஸ்லேட்டர் இருக்காங்க, சரிங்களா. 6 ஸ்டேட் வந்து பை கேமரலாக இருக்காங்க, ஸோ ஈரவையில் இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு ஏற்கனவே பார்த்துட்டு வந்தோம். மேல் அவை அல்லது மேல் சபை அப்படின்னு சொல்கிறாங்க, அப்பர் ஹவுஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. வேறு ஏதாவது பேர்கள் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. சரி, பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து சட்ட மேலவை, சரிங்களா. சட்ட மேலவை என்றால் அந்த அப்பர் ஹவுஸை குறிக்கும். வேறு ஏதாவது பெயர்கள் உண்டா? இருக்குது, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். என்னது? விதான், விதான் பரிஷத், விதான் பரிஷத். ஸோ தமிழில் அல்லது ஆங்கிலத்தில் இந்த சான்ஸ்கிரிட் நேமையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். விதான் பரிஷத், சட்ட மேலவை, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அப்பர் ஹவுஸ், மேல் சபை அப்படின்னு சொல்லுவோம், மேலவை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இதே போல் நம்ம வந்து கீழவை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, கீழவை. ஸோ கீழவைக்குன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லோயர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். கீழவை இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா சட்டமன்றம். இதுதான் நம்ம சட்டமன்றம் அப்படின்னு சொல்லுவோம். சட்டத்தை இயக்கக்கூடிய மன்றம் சட்டமன்றம். இதுக்கு சான்ஸ்கிரிட்டில் அல்லது ஹிந்தியில் இதுக்கு என்ன பேர்னா விதான் சபா, விதான் சபா, விதான் பரிஷத் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சட்ட மேலவை உருவாவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிக்கல் 169 சொல்லியிருக்காங்க, சட்ட மேலவை உருவாக்கிக்கலாம், சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றக்கூடிய சிறப்பு பெரும்பான்மை தேவைப்படுகிறது அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கலில் குறிப்பிட்டுள்ளது. முதலில் நம்ம பார்ப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சரிங்களா, அல்லது லோயர் ஹவுஸ் அல்லது சட்டமன்ற பேரவை. சட்டமன்ற பேரவை அல்லது கீழவை, இத்தனை பேர்கள் இருக்குது. ஏற்கனவே எழுதி இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை எழுதுறது காரணம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அதாவது இந்த சட்டமன்ற பேரவை அல்லது கீழவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநிலத்துக்கு அதிகாரம் கொடுக்கறது இதுதான். மாநிலத்துக்கு அதிகாரம் கொடுப்பதே அதிகாரம், சரிங்களா. உண்மையான அதிகாரம் சொன்னால் இன்னும் ப்ராக்கெட்டில் வேணும் போட்டுக்கோ, உண்மையான அதிகாரம் அப்படின்னா இந்த கீழவை தான்.
அதான் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, டைரக்ட்லி த ரியல் சென்டர் ஆஃப் த பவர் இன் தி ஸ்டேட். இவங்க ஏன் அப்படி அதிகாரம் இவங்கள்ட்ட இருக்காங்க அப்படின்னா, டைரக்ட்லி எலெக்டட் பை தி பீப்புள். சரிங்களா? நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதுதான் அந்த அதிகாரம். சரிங்களா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்றம் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. அடுத்தது என்ன, சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பற்றி பார்த்தோம்னா மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபட்டு தான் இருக்குது. சரிங்களா? ஸோ மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபட்டு உள்ளது. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரி, என்ன இப்படி மாறுபட்டு உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க கொடுத்துருக்காங்க, அதாவது 60லேருந்து 500க்குள்ளே தான் இருக்கணும். ஸோ இன் பிட்வீன் 60 seats to 500 seats. அதாவது 60க்கு குறையாமல் இருக்கக்கூடாது, 500க்கு மேலேயும் இருக்கக்கூடாது. உறுப்பினர்களுடைய சட்டமன்றத்தில் எண்ணிக்கை அதிகபட்சம் 500க்கு மிகாமலும் குறைந்தபட்சம் 60க்கு குறையாமலும் இருப்பது தான் இந்த சட்டமன்ற கீழவை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதோடைய பதவி காலம் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? என்ன வரும், 5 years அப்படிங்கிறது தெரியும். சரி, இதோடைய தொகுதிகள் பார்க்கலாம். அதாவது டெரிட்டோரியல் கான்ஸ்டிடியூன்சிஸ் ஃபார் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவோம். டெரிட்டோரியல் கான்ஸ்டிடியூன்ஸ் ஃபார் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது சட்டமன்றத்திற்கான தொகுதிகள் தான் என்னென்னா அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த தொகுதிகள் பற்றி பேசுகிறதுக்கு என்னென்னா சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதிகள் பற்றி எப்போ சட்டம் உருவாக்கப்பட்டது, 1952, 1962, 1972 மற்றும் 2002. ஸோ இந்த கமிஷன் ஒன்று உருவாக்கி பாராளுமன்றத்தில் சட்டம் ஏற்றிருக்காங்க. அந்த கமிஷன் பேர் என்னன்னா டெலிமிட்டேஷன் கமிஷன். ஸோ டெலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்னா வரையறை ஆணைய சட்டங்கள். தமிழ் பண்ணிக்கலாம், வரையறை ஆணைய சட்டங்கள் பாராளுமன்றத்தில் ஏற்றப்பட்டுள்ளது. சரிங்களா? பாராளுமன்றத்தில் ஏற்றப்பட்டு நடைமுறைக்கு வந்துருச்சு. பிறகு 1976 42வது சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. 42வது சட்ட திருத்தம், 42nd Amendment Act. 42nd Amendment Act. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டசபையில் எண்ணிக்கை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டசபையில் எண்ணிக்கை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 1976. இங்கே பாருங்கள், இங்கே வந்து சேஞ்சஸ் இருக்கும், இங்கே தவறாக இருந்தால் மாற்றிக்கங்க. இந்த இடத்துல பாருங்கள், 1976, 1976 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்டில் சட்டமன்றத்தில் எண்ணிக்கை பற்றி கூறப்பட்டுள்ளது. சரிங்களா? அதே மாதிரி 2000 ஒரு மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வந்தாங்களாம். 2000 மீண்டும் அதை வந்து மறுசீரமைப்பு திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க. பிறகு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2001 84வது
திருத்த சட்டம், சரிங்களா, 84வது திருத்த சட்டம், அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2001, 84th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2001. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் 2000 ஒரு திருத்த சட்டம் கொண்டு வந்தீங்க இல்லையா, இந்த சட்டம், அதை நாங்கள் நிறுத்துகிறோம், சரிங்களா, அந்த சட்டத்தை நிறுத்துகிறோம். நாங்கள் ஒரு புது சட்டத்தை கொண்டு வரோம். அந்த சட்டம் 2026 வரை நடைமுறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறகு 2003 87வது சட்ட திருத்தம் கொண்டு வராங்க, சரிங்களா, அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003, 87. இதுவும் இந்த டெலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூன்ஸில் 2001 சென்சஸ் பிரகாரம் எடுத்துக்கிறாங்க. 2001 சென்சஸ் பிரகாரம் அதை வந்து வரையறைப்படுத்துகிறாங்க, சரிங்களா. எப்படி இருக்கணும் சொல்கிறாங்க சட்டமன்றம் அப்படி, அது காம்போசிஷன் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து காம்போசிஷன்னா அர்த்தம். இதனுடைய சட்டமன்றத்தின் அமைப்பு எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தை எடுத்துக்கிறோம். எத்தனை உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக சட்டமன்றம் 235 உறுப்பினர்களை கொண்டது, சரிங்களா, 235. இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, 234 நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தொகுதிகள், வாக்குரிமை அடிப்படையில், சரிங்களா. ஒரு தொகுதி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இண்டியன் அப்படின்னு வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஐ திங்க் என்னுடைய நாலேஜில் 2016 இந்த ஆங்கிலோ இண்டியன் அப்படிங்கிற ஒரு ஆளுநரால் நியமிக்கப்படக்கூடியதை கைவிடப்பட்டது, அதாவது நிறுத்தப்பட்டது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். ஸோ தமிழக சட்டமன்றம் 234 தான், சரிங்களா. அந்த 234ல் 15% மட்டும்தான் நீங்கள் யாருங்க அமைச்சராக உருவாக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட 36 வரை நீங்கள் வந்து அமைச்சர்களை உருவாக்கிக்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது சட்டமன்ற கீழவை, சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சட்டமன்ற மேலவை. இதுக்கு வந்து நம்ம பேர் வச்சிருக்கிறது என்னது, எல்சி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். சரி, இவங்க வந்து எப்படிங்க, எத்தனை பேருங்க இவங்களோட எண்ணிக்கை அப்படின்னா மினிமம், சரிங்களா, மினிமம் எத்தனைங்க, 40 பேர், குறைந்தபட்சம் 40, சரிங்களா. அதிகபட்சம் எத்தனை பேர் இருக்கலாம்னா, ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கணும். ஏன் கொஸ்டின் மார்க் போட்டணும் அப்படின்னா 1/3 ஆஃப் தி டோட்டல் சீட்ஸ், புரியுதுங்களா. ஸோ மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொத்த சீட்டு அலாட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, கான்ஸ்டிடியூன்சிஸ் தொகுதிகள், அந்த சீட்டில் 1/3 வரைக்கும் நீங்கள் வந்து அதிகபட்சமாக வச்சுக்கலாம். குறைந்தபட்சம் 40 பேர் தான் சட்ட மேலவையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சபை இருக்கு இல்லையா, அந்த ஆதிக்கத்தை உறுதி செய்வதற்காக தான் இந்த 40 பேர் கொண்ட குழுவை உருவாக்குறாங்களாமா. இதுக்கு தான் நம்ம வந்து சட்டமன்ற சபையிலேருந்து உருவாகி நிரந்தர சபை அப்படிங்கிறாங்க. ஸோ நிரந்தர சபை அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நிரந்தர சபை எது, புரியுதுங்களா, கேட்பாங்க. நிரந்தர சபை விச் ஒன் இஸ் பர்மனெண்ட் பாடி அப்படின்னு கேட்பாங்க. விச் ஒன் இஸ் பர்மனெண்ட் பாடி அப்படின்னு கேட்டாங்கன்னா the legislative council is the permanent body. நிரந்தர அமைப்பு எதுனா சட்டமன்ற சபை அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கணும். 1/3 உறுப்பினர்கள் ஒவ்வொரு 2 வருடங்களுக்கு ஓய்வு பெறுவார்கள் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. ஸோ இந்த அவையில் எப்படிங்க 2 years தான் அவங்க வேலிடிட்டியே. ஸோ 1/3, ஸோ 1/3 மடங்கு 2 வருஷம் இருப்பாங்க. அடுத்தது 1/3 மடங்கு அடுத்த 2 வருஷத்துக்கு இருப்பாங்க. இப்படியே ஒவ்வொரு 2 வருடங்களுக்கு ஓய்வு பெற்று வருவாங்க. 3வது ஆண்டு தொடக்கத்தில்
காலி இடங்களை நிரப்பிட்டே வருவாங்க. இப்படி தான் இது நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாம். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுடைய பதவிக்காலம் 6 இயர்ஸ். புரியுதுங்களா? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அது மேலவையுடைய பதவிக்காலம் 6 வருடங்கள். அதாவது எலெக்ஷன் வந்து வேற ஒரு பார்ட்டி அல்லது அதே ரூரல் பார்ட்டி வின் பண்ணாலும் இவங்க 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்க முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ரூரல் பார்ட்டிலேருந்து எகைன் வந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. இது சொல்கிறது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நடக்கக்கூடிய அங்கேயும் அப்படி தான். சரிங்களா? அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, இது ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சரி, ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 300 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 100 பேர், சரிங்களா, 100 பேர் யாருன்னா வராங்க, மேலவைக்கு போயிடுறாங்க. இது 2 வருஷம் இருக்கிறாங்க, 2 இயர்ஸ் இருக்கிறாங்க. அடுத்த ஒரு 2 இயர்ஸ் வருது. அந்த 2 இயர்ஸில் 300ல் எகைன் ஒரு 100 பேர் வருவாங்க. அந்த 100 பேர் இவங்களா கூட இருக்கலாம். புரியுதுங்களா? அடுத்த ஒரு 2 வருஷத்தில் இந்த 100 பேர் சேமாக கூட இருக்கலாம். புரியுதுங்களா? அதாவது இங்கே என்ன என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த மெம்பர் கேன் பி ரீஎலெக்டட் ஆர் ரீநாமினேட்டட் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ். புரியுதுங்களா? ஒரு உறுப்பினர் எத்தனை முறை வேண்டுமானாலும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படலாம் அல்லது நியமிக்கப்படலாம். அப்படிங்கிறது தான் அந்த மேலவையில் இருக்கக்கூடிய ரூல்ஸ். சரி, இப்போ வந்து நம்ம 1/3 சொல்கிறோம் இல்லையா, 40 சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை கொஞ்சம் கிளியராக ஒரு அட்டவணை மூலமாகவும் நம்ம புரிஞ்சு வச்சுக்கலாங்க. சரிங்களா? அட்டவணை மூலமாக புரிஞ்சு வைக்கிறோம், அவ்வளோதான். சட்டமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பற்றி சொல்கிறோம். இவங்க வந்து எத்தனை எண்ணிக்கையில் இருக்கணும் அப்படின்னா 1/3. சட்டமன்ற உறுப்பினர் யார் சொல்கிறாங்க? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? த மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் பை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர்ஸ். எப்படிங்க? 1/3ல இருப்பாங்களாமா. நெக்ஸ்ட்டு, மெம்பர்ஸ் எலெக்டட் ஃப்ரம் லோக்கல் பாடிஸ். உள்ளாட்சி அமைப்பில் இருப்பாங்க இல்லையா? உள்ளாட்சி அமைப்பு, அந்த உள்ளாட்சி அமைப்பில் வந்து அதுவும் 1/3. ஒரு நிமிஷம். ஸோ அடுத்தது, மெம்பர்ஸ் elected by graduates of 3 years standing and residing in state. அதாவது 3 வருட பட்டதாரிகள். ஸோ பட்டதாரிகளை வந்து கிராஜுவேட்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா 1/12, 12இல் ஒருவர். மெம்பர்ஸ் elected by teachers of 3 years standing and not lower in standard than the secondary schools. அதாவது இதுவும் 3 வருட ஆசிரியர்கள். ஸோ ஆசிரியர்களில் வந்து எத்தனை பேர்? அதுவும் 12க்கு 1. மெம்பர்ஸ் நாமினேட்டட் பை தி கவர்னர். ஓகேங்களா? அதாவது ஆளுநரால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள். ஸோ ஆளுநரால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/6. சரிங்களா? So 5/6 of the total numbers of the members of Legislative Council are indirectly elected and 1/6 are nominated by the governor. புரியுதுங்களா? அதாவது 6இல் ஒருவர் வந்து சட்டமன்ற, அதாவது ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். மீதி இருக்கக்கூடிய 5 பேர் வந்து சட்டசபையின் மொத்த உறுப்பினர்களாகவும் இவங்க செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சார்ட்டு இது எக்ஸாம்பிள் ஏற்கனவே கேட்டிருக்காங்க, படித்து வச்சுங்க. ஸோ இவங்க யாருங்களுடைய பவர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றம்
அதை மாற்றி அமைக்கவோ அல்லது மாற்றவோ அதிகாரம் பெற்றது. ஸோ இது மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை மாற்றக்கூடிய யாருடைய அதிகாரம் இருக்குது அப்படின்னா, இந்த பார்லிமெண்ட் இஸ் அத்தாரைஸ்டு டு மாடிஃபை ஆர் ரீப்ளேஸ் தி சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சட்ட மேலவையை பற்றி சொல்கிறோம். இன்னொரு பக்கம் நம்ம சட்ட மேலவையில் முக்கியமாக இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்ட மேலவை சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த சட்ட மேலவை பற்றி பார்க்கலாம். 1861. ஸோ பிரிட்டிஷ் இந்தியா இருந்தாங்க இல்லையா, சரிங்களா. அப்போ வந்து ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கவுன்சில் சட்டம். ஸோ இந்தியன் கவுன்சில் ஆக்ட். இதன் மூலமாக டிஎல்சி உருவானது. டிஎல்சி, தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சரிங்களா. சட்ட மேலவை உருவாக்கப்பட்டது. இந்த சட்ட மேலவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குவாங்களாம். ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குறதா இந்த சட்ட மேலவை. 1919, சரிங்களா. அப்போ வந்து மான்டேகு சேம்ஸ்போர்ட் சட்டம். 1919 யாருக்கு இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மாகாணம். இந்த சட்டத்தின்படி 1920 என்ன பண்ணாங்க, தேர்தல் நடத்தினாங்க. புரியுதுங்களா? 1920 தேர்தல் நடத்தினாங்க. இதனால் என்னாச்சு அப்படின்னா, 1921 ஜனவரி 9 வந்து சென்னை சட்டமன்றம் உருவாக்கப்பட்டது. சென்னை சட்டமன்றம் உருவானது. சென்னை வந்து சட்டமன்றமாக செயல்பட தொடங்கியது. பிறகு 1921 ஜனவரி 21 இல்லை, ஜனவரி 12. ஜனவரி 12 ஆளுநரால் முறையாக துவக்கி வைக்கப்பட்டது. இதான் வந்து ஸ்டார்டட் ஆர் கமென்ஸ்டு அப்படி சொல்லுவாங்க. துவக்கி வைக்கப்பட்டது. யார்? ஆளுநரே வந்து நேரடியாக இது துவக்கி வைக்கும். 1935 அரசு சட்டம், கவர்மெண்ட் ஆர்டர்னு சொல்லுவாங்க, அல்லது கவர்மெண்ட் ஆக்ட் 0104/1937 சென்னை சட்டமன்றம். இந்த சென்னை சட்டமன்றம் 2 அவையாக உருவானது. என்ன? மேலவை, கீழவை. தமிழ்நாடு சட்ட மேலவை அமைப்பின் கடைசி மேலவை கடைசியாக தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா, மா.பொ. சிவஞானம். அவர் தான் வந்து கடைசியாக இருந்தவர். 2010, சரிங்களா. 2010 வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, மேலவைக்கு 78 உறுப்பினர்கள் செயல்பட்டாங்களாமா. பிறகு 2011 ஒரு சட்டத்தை இயக்குனாங்க, சரிங்களா. அந்த சட்டத்தின்படி மேலவை நீக்கப்பட்டது. 2011 தமிழ்நாட்டில் மேலவை நீக்கப்பட்டது. இதே போல கீழவை பார்க்கலாமா? கீழவை அல்லது இந்த மேலவை இருந்தாலும் கீழவை இருந்தாலும் ஒரு முக்கியமானது பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகுதிகள் பார்க்கணும். சரிங்களா? கீழவை இருந்தாலும் மேலவை இருந்தாலும் தகுதிகளை பார்க்கணும்.
இந்த அரசியல் அமைப்பில் இந்த தகுதிகள் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லுவாங்க, தகுதினாலே ஸ்டார்டிங்கே சிட்டிசன்ஷிப் தான், சிட்டிசனாக இருக்கணும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல, ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியதான். பட் 25 இயர்ஸ் அண்ட் எபோவ் இருக்கணும் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. 25க்கு மேலே வயதுகள் இருக்கணும். ஆனால் 25 வயதுக்கு மேலே இருந்து எங்கே போகிறாங்க, கீழவைக்கு தான் போக முடியும். ஆனால் மேலவைக்கு போக வேண்டும் என்றால் குறைந்தது 30 வயது இருக்க வேண்டும். புரியுதுங்களா? ஸோ கீழவைக்கு 25. அதான் நம்ம வந்து சாதாரணமாக நம்ம அசம்பிளியில் நிற்கிறாங்க இல்லையா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு 234 கான்ஸ்டிடியூன்ஸில் நிற்கும் பொழுது 25 இயர்ஸ் அண்ட் எபோவ் இருக்கணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வந்து 25 இயர்ஸ், 26, 27, 28லாம் நிறுத்துறதே இல்லை. ஏன்னா மோர் தென் 30 இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து 30க்கு மேலே தான் இருக்காங்க. ஆனால் மேலவைக்கு கண்டிஷன் என்னது, 30 அல்லது அதற்கு மேற்பட்டவளாக இருக்கணும். வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னா, பார்லிமெண்ட்டில் நம்ம இந்தியனுடைய பார்லிமெண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பார்லிமெண்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சேஞ்சஸ், இந்த தகுதிகளும் இது பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் RPA 1951 கூடுதல் தகுதி அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. சரிங்களா, சட்டப்பேரவைக்கு சிலது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று, ஆளுநருடைய பரிந்துரை இருக்கணும். சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுபவர் அந்தந்த மாநிலத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர்களாகவும் இருக்க வேண்டும். சரிங்களா, அவர் யாருங்க, பர்சன் டு பி எலெக்டட் டு தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மஸ்ட் பி அண்ட் எலெக்டராக இருக்கணும் அவர். இது வந்து தகுதியானது சட்டப்பேரவைக்கு. சரி, இது வந்து சட்ட மேலவை, சட்ட கீழவைக்கு தகுதிகளாக இருந்தால் சில தகுதிகள் என்ன பண்ணுறாங்க, தகுதி நீக்கத்துக்கு என்ன, தகுதி நீக்கம் என்னது, டிஸ்குவாலிஃபிகேஷன் அண்டர் கான்ஸ்டிடியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். என்ன பண்ணுறது அந்த தகுதி நீக்கத்துக்கு அப்படின்னா, ப்ராஃபிட்னா எந்த ஒரு நிறுவனத்திலேயோ அல்லது சொந்த நிறுவனத்திலேயோ எங்கேயோ உங்களுக்கு லாபம் வர மாதிரி அல்லது சேலரி வர மாதிரி இருக்கக்கூடாது. இங்கே முழுவதுமாக இதில் தான் நீங்கள் இருக்கணும். அதே மாதிரி தகுதி வாய்ந்த நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்டவர், ஸோ மென்டலி அன்சவுண்ட் ஆஸ் டிக்ளேர்டு பை காம்பனன்ட் கவுட்ஸ். என்ன மீனிங் இது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிறந்த முறையில் இருக்கீங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவர் இல்லை அப்படின்னு சொல்லணும். யார், கோர்ட்டு, நீதிமன்றம், தகுதி வாய்ந்த நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து அன்டிஸ்சார்ஜ்டு இன்சால்வெண்ட் அப்படின்னா தீர்க்கப்படாத திவால் நிலை இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிடுவீங்க. சிட்டிசன்ஷிப் இல்லாமல் இருந்தால் கூட டிஸ்குவாலிஃபை ஆகிடுவீங்க. பாராளுமன்றத்தால் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு சட்டத்தின் கீழ், சில முக்கியமான பார்லிமெண்ட்டை வந்து எல்லாத்துலேயும் சேர்த்துக்குவாங்க. திடீர்னு பார்லிமெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அதனால் உங்களுக்கு தகுதி நீக்கம் ஏற்பட்டால் அது ஏற்றுக்கணும். இப்போது இந்த தகுதி நீக்கத்துக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்கு இல்லைங்களா, உச்ச நீதிமன்றம், அவங்க ஒரு நார்ம்ஸ் கொடுக்குறாங்க. ஜூலை 2013, சரிங்களா, 1951 RPA அப்படிங்கிற ஒரு ஆக்ட் பிரிவு 8(4), சரிங்களா, ஒரு என்ன சொல்கிறாங்க, இந்த 8(4 நாங்கள் ரத்து செய்கிறோம், 8(4 ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அல்ட்ரா வைரஸ் என்று அறிவிக்கப்படுகிறது. ஸோ அல்ட்ரா வைரஸ் தான் என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ டிக்ளேர்டு இட் அல்ட்ரா வைரஸ்.
எதை? உச்சநீதிமன்றம் ஜூலை 2013. 1951ஆம் ஆண்டு ஆர்பிஐ உடைய ஆக்டை நாங்கள் வந்து என்ன பண்ணுறோங்க, நிறுத்தி வைக்கிறோம். சரிங்களா? தகுதி இந்த இந்த தகுதி அல்ட்ரா வைரஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது அறிவிக்கிறாங்களே, அந்த அறிவிக்கிறது வந்து என்ன ஆகுங்க, தகுதி நீக்கம் ஆயிருங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்து தனியாகவே இருக்கும். சரிங்களா? இதோட என்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு. அடுத்து சொல்கிறாங்க தகுதி நீக்கிறதுக்கு நம்முடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் 10வது அட்டவணை. சரிங்களா? 10வது அட்டவணையில் உள்ள விதிகளின்படி ஒரு நபர் மாநில சட்டமன்றத்தின் இரு அவைகளிலும் உறுப்பினராக இருப்பதற்காக தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார். ஸோ ஒரே ஆள் என்ன பண்ணுறாங்க, மேலவையிலும் இருப்பாங்க, கீழவையிலும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவீங்க. இதை வந்து 1985 52வது சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸில் வந்து இது சேர்த்துக்கிட்டாங்களாமா. 10வது அட்டவணையில் இது சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் சட்டமன்றத்துக்கு வெளியில் தான் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ சட்டமன்றத்துக்குள்ளே போக போகிறோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஓன்னு ஒருத்தர் இருப்பார். இவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசைடிங் ஆஃபீஸர். ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மாநில சட்டமன்றத்தின் தலைமை அலுவலர், அதான் ப்ரிசைடிங் ஆஃபீஸர். அங்கே சட்டமன்றத்தில் போய் பார்த்தோம்னு வச்சுங்க, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் போய் பார்த்தோம்னா அங்கே ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. யார் அப்படின்னா ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர். ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர், சபாநாயகர், துணை சபாநாயகர். எங்கே? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்றத்தில். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் போய் பார்த்தோம்னா அங்கேயும் ஒரு 2 பேர் இருக்காங்க முக்கியமான. யார் அப்படின்னா சேர்பர்சன், டெப்டி சேர்மேன். சரிங்களா? தலைவர் மற்றும் துணைத் தலைவர் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இவரை ஒவ்வொருத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், எக்ஸாமில் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு சபாநாயகர் போலாங்க. எப்படிப்பட்டவர், என்னென்ன? சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி தான். இவர் தான் சட்டமன்றத்தின் தலைமை அதிகாரி. சரிங்களா? ப்ரிசைடிங் ஆஃபீஸர் இவர் தாங்க. அதாவது சட்டமன்றத்துக்கு பெரிய அதிகாரி இவர். நிறைய வழக்குகள் வந்திருக்குது இல்லையா, நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ் பார்க்கணும். அதாவது இந்த சபாநாயகர் ஒரு முடிவு எடுத்துட்டார் சட்டமன்றத்தில் என்றால் எந்த ஒரு இந்திய கோர்ட்டும் தலையிடாது. புரியுதுங்களா? சட்டமன்றத்தில் ஒருவரை பார்த்து நீங்கள் வந்து தகுதி நீக்கம் செய்கிறோம் இந்த ஒரு முக்கியமான காரணத்திற்காக அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, அது டிக்ளேர் பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் எந்த ஒரு கோர்ட்டில் போய் அது நீதி வாங்கவே முடியாது. அவர் சொல்வதுதான் இறுதி. அந்த அளவுக்கு இது பவரானது. பிறகு சபாநாயகர் அதன் உறுப்பினர்களில் இருந்து சட்டசபையால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. எப்படி சொல்கிறோம்? ஸோ ஸ்பீக்கர் இஸ் எலெக்டட் பை தி அசம்பிளி இட்செல்ஃப் ஃப்ரம் எமாங்கஸ் இட்ஸ் மெம்பர்ஸ். அதாவது 234 தொகுதியில் வின் பண்ணவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அல்லது அந்த தொகுதியிலேருந்து பல கட்சியிலேருந்து வந்தவங்க, அதில் ஒருத்தர் தான் மெஜாரிட்டியில் வருவார். துணை சபாநாயகரும் அப்படி தான். சட்டசபையில் அனைத்து உறுப்பினர்களின் பெரும்பான்மையினால் தான் இவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறாராமா. சரிங்களா? இவரை நீக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இவரை நீக்கிறதுக்கு 14 days பிஃபோர் நீங்கள் நோட்டீஸ் அனுப்பணும். நோட்டீஸ் அனுப்பி தான் இவரை வந்து தீர்மானம் நிறைவேற்றி திரும்ப. ஸோ சபாநாயகராக வர வரைக்கும் தான் அவருக்கு வந்து பவர் குறைவாக இருக்கும். ஒன்ஸ் வந்துட்டானா ஃபுல் பவர், அவரை நீக்க முடியாது. அவரை நீக்கணும்னா நீங்கள் வந்து 14 days பிஃபோரே போய் ஆளுநர்கிட்ட வந்து நோட்டீஸு அல்லது இவருக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை ஏற்றி அதுக்கப்புறம் தான் பெரும்பான்மையுடன் இவரை நீக்க முடியும். இவருடைய கடமைகள் என்ன
அதிகாரங்கள் என்ன? டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அல்லது பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன டியூட்டிஸ் பார்க்கலாம். நாட் ஓட், நான் ஷார்ட்டாக எழுதுறேன். நாட் ஓட் என்னது? ஏதாவது ஒரு பில்லு பாஸ் ஆகிறதுக்கு இவர் ஓட்டே போட மாட்டார். இவர் சமநிலையை ஏற்படுத்துவாருங்க. சமநிலை. He maintained order and decorum. DECORUM. decorum அர்த்தம் ஒழுக்கத்தை பராமரிப்பார். இவர்கிட்ட ஒரு ஓட்டு இருக்குது. அந்த ஓட்டு பேர் என்ன? ஓட் ஆஃப் கேஸ்ட். சரிங்களா? ஓட் கேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். காஸ்டிங் வாக்கு, அது கேஸ்டிங் வாக்கு, அது சமநிலை. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பில் பாஸ் ஆகுது, ஒரு மசோதா பாஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ரெண்டு பக்கமும் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி 50 பேர் சொல்கிறாங்க, எகெயின்ஸ்ட் பண்ணி 50 பேர் சொல்கிறாங்க. இந்த பில் பாஸ் பண்ணுறதுடைய கை யார்கிட்ட இருக்குது? அதோடைய சபாநாயகர் கையில் தான் இருக்குது. இவர் என்ன பண்ணுவார்? அந்த ஒரு ஓட்டை கொண்டு போய் இங்கேயும் செலுத்தினா வின் ஆயிரும், இங்கே செலுத்தினா தோத்துரும். புரியுதுங்களா? அதான் முக்கியமானது. அதுக்கு பேர் காஸ்டிங் ஓட், காஸ்டிங் வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் இன்னொரு பவர் என்ன சொல்லியிருக்காங்க? அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்களை வெளியேற்றம் செய்யலாம் அல்லது இடைநீக்கம் செய்யலாம், சஸ்பெண்ட் பண்ணலாங்க. சஸ்பெண்ட் பண்ணுறதுக்குரிய ஃபுல் பவர் இருக்குது. ஆர் எக்ஸ்பெல் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பெல்னா நீக்கிறது. இதை நீங்கள் சுப்ரீம் கோர்ட் பண்ணாலும் அதை எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவர் சொல்கிறதான் ஃபைனல் அப்படின்வாங்க. 10வது அட்டவணையில் இது எல்லாமே கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அனைத்து குழுக்களின் தலைவரும் இவர் தான். ஸோ சட்டமன்றத்தில் ஏதாவது ஒரு குழு, கமிஷன்ஸ், கமிட்டிஸ் ஏதாவது போட்டாங்கன்னா இவர் தான் சேர்பர்சனாக இருப்பார். இவர் தான் குழுவின், அந்த குழுக்கு தலைவராக இவர் தான் இருப்பாருங்க. சரிங்களா? ஒரு மசோதா பண மசோதாவாக இல்லையா என்பதை அவர் தான் முடிவு செய்வார். ஒரு மசோதா, ஒரு பில் பாஸ் பண்ணுறோம், அந்த பில் பாஸ் பண்ணுறது மணி பில்லா நான் மணி பில்லா அப்படிங்கிறத இவர் தான் டிசைட் பண்ணுவார். இதெல்லாம் எல்லாமே ஸ்பீக்கருக்கான ஃபுல் பவர்ஸ். டெப்டி ஸ்பீக்கர் எப்படி இருப்பார்? துணை சபாநாயகர். இவரும் இவரை மாதிரியே சட்டசபையால் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார். சபாநாயகர்களுக்கு என்னென்ன வேலை இருக்கோ எல்லா வேலையும் செய்வார் கம்ப்ளீட்டாக. ஸோ சபாநாயகர் இல்லாத நேரத்தில் இவர் தான் சீட்டில் உட்காருவார். ஸோ சேம் எல்லாத்தையுங்க. இவருக்கு தனியான பதவி அப்படிங்கிறது இல்லை. அது டெப்டி ஸ்பீக்கர், சபாநாயகத்துக்கு ஒரு துணையாக செயல்படுறார். அடுத்த ஒருத்தர் பார்க்கலாம், சேர்பர்சன், டெப்டி சேர்மன். இங்கே இருப்பார் அவர், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருப்பார். சபாநாயகரை சபை, பேர் சபாநாயகரை சபை, அதன் உறுப்பினர்கள் மத்தியில் இருந்து தேர்ந்தெடுக்கிறது. சபாநாயகரை சபை, அதன் உறுப்பினர்கள் மத்தியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது. என்ன மீனிங்? சேர்மன் இஸ் எலெக்டட். சேர்மன் இஸ் எலெக்டட் by the council itself from the among its member. அந்த சபாநாயகருடைய சபை இருக்குல்ல, சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறது எப்படி? அந்த சபை தான் சபாநாயகரை தேர்ந்தெடுக்குதுங்க. எல்லா கூட்டங்களுக்கும் இவர் தான் தலைமை தாங்குவார். ஏதாவது கூட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கூட்டங்கள் எல்லாத்துக்கும் இவர் தான் தலைவர். அதாவது he presides over the meetings and maintain discipline and order in the house. தலைமை அதிகாரியாகவும் இவர் செயல்படுவார். சரிங்களா? அது இல்லாமல் சேர்மன் இன் தி கவுன்சில் ஆர் சிமிலர் டு தோஸ் ஆஃப் தி ஸ்பீக்கர் இன் தி அசம்பிளி. அதாவது இந்த சேர்பர்சனும் அல்லது சேர்மன் சொல்கிறோம் இல்லையா, அவரும் எதுக்கு சமங்க? அந்த ஸ்பீக்கருக்கு சமம். அந்த அளவுக்கு ஸ்பீக்கர் கீழவையில் இருப்பார், சேர்பர்சன் சேர்மன் மேலவையில் இருப்பார். டெப்டி சேர்மனும் இதே மாதிரி தான். இவர் மாதிரி எல்லா தகுதிகள்லாம் உண்டு. பட் இவங்களெல்லாம் நீக்க முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில்.
14 டேஸ் பிஃபோர் வந்து நீங்கள் நோட்டீஸ் அனுப்பி சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் நீக்க முடியும். சரி, இப்போ சட்டமன்றத்தில் எப்படி வந்து சட்டம் ஏற்றுகிறார்கள்? லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் இன் தி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர். புரியுதுங்களா? மாநில சட்டமன்றத்தில் எப்படிங்க சட்டமன்றத்தில் ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பார்க்கக்கூடியது என்னென்னா ஓபி. ஓபின்னு என்ன அர்த்தம்? ஆர்டினரி பில், சாதாரண மசோதா. ஸோ இதெல்லாம் வந்து சாதாரண மசோதாவாக பிரிக்கிறாங்க. சாதாரண மசோதா, இதெல்லாம் வந்து சாதாரண மசோதா. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மசோதாவை, ஒரு பில்லை ஆர்டினரி பில்லா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுறாங்க. இது சாதாரண மசோதா தானா அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. அடுத்தது இப்போ சாதாரண மசோதா பார்த்துட்டாங்களே, அடுத்தது என்னென்னா அந்த மசோதா யாருடைய கீழ் வருது, அதாவது மினிஸ்டர் கீழே, எந்த மினிஸ்டர் கீழே வருது, எந்த அமைச்சர் கீழே இது வருது. ஓகேங்களா? இரு அவைகளிலும் ஒப்புதல் வாங்கியிருக்கணும். இரு அவைகளையும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, the bill is deemed to be passed if both houses agree to it அப்படிங்கிறாங்க. அடுத்தது என்னங்க, ஆளுநருடைய ஒப்பந்தம் வரணும். சட்டம் இயற்றியதுக்கப்புறம் ஆளுநருக்கு ஒப்பந்தத்துக்கு அனுப்புவாங்க. சில மசோதாக்கள் ஆர்டிக்கல் 201 பிரகாரம் ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. சரிங்களா? ஜனாதிபதிக்கு அனுப்பணும். இங்கே நீங்கள் சொல்கிறவங்க யாருமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்களுடைய என்ன சொல்கிறது, பரிசீலனை, கன்சிடரேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சட்டமே ஏற்ற முடியும். சில மசோதாக்கள்லாம் இருக்குது பார்த்து, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேட் பில்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அப்படி ஒன்றும் நம்ம உடனே கொடுக்க முடியாது. நிறைய மசோதாக்கள் குடியரசுத் தலைவருடைய அதிகாரத்தின் கீழ் தான் இருக்குது. ஸோ இவங்க தான் ஒப்புதல் கொடுத்தா தான் நம்ம இந்த சட்டத்தை இயற்ற முடியும். அல்லது என்ன பண்ணுங்க, அவங்க ஒப்புதல் கொடுக்காம தடுக்க கூட வாய்ப்பு இருக்குது, அல்லது மறு பரிசீலனை கூட பண்ண முடியும். ஸோ ஒப்புதலுக்கு இங்கிலீஷில் பெயர் என்ன அப்படின்னா அசன்ட். அசன்ட் பண்ணுவாங்க. ஆர் வித் ஹோல்டிங் அசன்ட், ரிட்டன் ஃபார் ரீகன்சிடரேஷன் கூட நடக்கும். இதுக்கு என்ன பில்லுங்க? இது சாதாரண மசோதா, ஆர்டினரி பில். அப்போ ஸ்பெஷல் மசோதான்னு ஒன்று இருக்குதா? அப்படிலாம் கிடையாது. அதுக்கு பேர் இன்னொன்று மணி பில். ஸோ 2 மசோதா, பண மசோதா, சாதாரண மசோதா. பண மசோதா, சாதாரண மசோதா. பண மசோதா இருக்கு இல்லைங்களா, நீங்கள் இம்ப்ளிமெண்ட், அதாவது அந்த சட்டசபைக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே யாரை பார்த்துடணுங்க, ஆளுநர்கிட்ட பரிந்துரை. ஆளுநருடைய பரிந்துரை எல்லாமே பண மசோதா அறிமுகப்படுத்தவே முடியாதுங்க. இது வந்து சட்டமன்றத்தில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். சரிங்களா? ஏன் சட்டமன்றத்தில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். எங்கே? சாதாரண மசோதா இரு அவைகளையும் அறிமுகப்படுத்தலாம். ஆனால் பண மசோதா சட்டமன்றத்தில் மட்டும். ஏன் தெரியுங்களா? இங்கே தான் வந்து எதிர்கட்சிகள் அதிகமாக இருப்பாங்க. எதிர்கட்சிகள் இருப்பாங்க, ஆப்போசிட் இருப்பாங்க. அதுக்கு வந்து டிபேட்ஸ்லாம் நடக்கும். மேலவை போனீங்க அப்படின்னா ஆளுங்கட்சிகள் தான் இருப்பாங்க, ரூரல் பார்ட்டிஸ் தான் இருப்பாங்க. அங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது இந்த பண மசோதாவை. யாரை வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க? அந்த அமைச்சர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கா பார்த்தீங்களா, அந்த அமைச்சர் மூலமாக தான் அறிமுகப்படுத்த முடியும். ஒன்ஸ் அறிமுகப்படுத்திட்டாங்க அப்படின்னா மீண்டும் ஆளுநருக்கே போகும். ஸோ ஆளுநர் சொல்லி, ஆளுநர் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஒன்ஸ் இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட், அதாவது ஓகே ஆயிடுச்சு, கிளியர் ஆயிடுச்சு எங்கள் சட்டமன்றத்தில் அப்படின்னா திரும்ப ஆளுநருக்கு போகும். சில நேரத்தில் கவர்னருக்கும் போகலாம், பிரசிடெண்ட்டுக்கும் போகலாம், ஜனாதிபதிக்கும் போகும். அவங்களுடைய பரிசீலனை, அவங்களுடைய அசன்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க? வித் ஹோல்டும் பண்ணுவாங்க. சரிங்களா? ரிட்டர்ன் கூட பண்ணுவாங்க. சரிங்களா?
ஆனால் ஆனால் ஆளுநரோ ஜனாதிபதியோ மறுபரிசீலனைக்காக மசோதாவை திருப்பி அனுப்ப முடியாது. முக்கியமான பாயிண்ட் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. பட் நெய்தர் கவர்னர் நார் பிரசிடென்ட் கேன் ரிட்டர்ன் தி பில் ஃபார் ரீகன்சிடரேஷன். முக்கியமான பாயிண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, வரும்பொழுதே ஆளுநருடைய ஒப்புதலோடு தான் வருது. திரும்ப ரிட்டர்ன் போகும்போது, அவருக்கு ஒப்புதலுக்கு போகும்போது அவர் அசென்ட் கொடுத்துடணும், அவர் வித் ஹோல்ட் பண்ணலாம். 2 தான் பண்ண முடியும் தவிர ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஏன்னா அவர்கிட்ட தான் வருது, அவர் எப்படி ரிட்டர்ன் பண்ண முடியும்? அதனால் இது முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோ. அடுத்தது என்ன அப்படின்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டரில் சிறப்பு உரிமைகள் இருக்குது. சிறப்பு உரிமைகள்னா என்ன? ப்ரிவிலேஜஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர், கலெக்டிவ் ப்ரிவிலேஜஸ், கூட்டு சலுகைகள்லாம் இருக்குது. என்ன அந்த கூட்டு சலுகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிக்கை கொடுக்கறது. அறிக்கைன்னு என்ன அர்த்தம்? பப்ளிஷ் இட்ஸ் ரிப்போர்ட்ஸ். விவாதங்கள் கொண்டு வர்றது. விவாதங்கள் அதாவது டிபேட்ஸ். அதுக்கப்புறம் செயல்பாடுகள் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உரிமை இந்த யாருக்கு? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டருக்கு இருக்குது. ஆனால் இதுவே தடை செய்வதற்கும் உரிமை உண்டு. ஸோ அதாவது பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் உரிமை இருக்குது, சரிங்களா? ப்ராஹிபிட் பண்ணுறதுக்கும் உரிமை இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் அந்நியர்களை விலக்கி கொள்ளலாம். எதுலேருந்து? செயல்பாடுகளிலிருந்து அந்நியர்களை விலக்கி கொள்ளலாம் மற்றும் விவாதிக்க ரகசிய அமர்வுகளையும் நடத்தலாம். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ரகசிய அமர்வு கூட நடத்தலாங்க. அதாவது நீ விவாதம் நீங்கள் சட்டமன்றத்தில் பண்ணுறீங்க, எங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னா ஒரு ரகசிய அமர்வு உட்கார்ந்து கூட பேசிக்கலாம். அதே மாதிரி வணிக நடத்தை இருக்குல்ல, அதையும் ஒழுங்குமுறைப்படுத்தலாம். வணிக நடத்தையை ஒழுங்குமுறைப்படுத்த விதிகளும் உருவாக்கலாம். இட் கேன் மேக் ரூல்ஸ் டு ரெகுலேட் இட்ஸ் ஓன் ப்ரொசீஜர் அண்ட் கண்டக்ட் ஆஃப் இட்ஸ் பிஸ்னஸ். உறுப்பினர்கள் மற்றும் வெளியில் உள்ளவர்கள் சலுகைகளை மீறியதற்கவோ அல்லது அவமதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு கண்டிப்பு, எச்சரிக்கை, சிறைவாசம் மூலம் தண்டிக்க முடியும். அதாவது நீங்கள் உரிமைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனிஷ் பண்ணலாம், இம்ப்ரிசன் பண்ணலாம், அட்மானிட்டேஷன் பண்ணலாம், ரெப்ரிமெண்ட். ஸோ என்னென்னா அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்ட் நோட் பண்ணிக்கோ. ஸோ ரெப்ரிமெண்ட், அட்மானிஷன், இம்ப்ரிஸ்மெண்ட். ஸோ இம்ப்ரிசன்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சும், அதாவது சிறைவாசம். அட்மானிட்டேஷனா எச்சரிக்கை, ரெப்ரிமெண்ட் அப்படின்னா கண்டிப்பு. எதுக்கு அப்படின்னா, ஏதாவது உரிமை மீறிட்டா, உறுப்பினர்கள் ஏதாவது உரிமை மீறிட்டா இது செய்யக்கூடிய சிறப்பு உரிமைகளாக இவங்கள்ட்ட இருக்குது. வேற என்ன இவங்கள்ட்ட அப்படின்னா, உடனடி தகவல். இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அடுத்த உரிமை உடனடி தகவல்கள். அதாவது இட் ஹேஸ் தி ரைட் டு ரிசீவ் இமிடியட் இன்ஃபர்மேஷன். நீதிமன்றங்கள் அதன் நடவடிக்கைகளை விசாரிக்க தடை விதிக்கலாம். சரிங்களா? இவங்க இந்த சிறப்பு உரிமையில் அடுத்து என்ன சொல்கிறாங்க, நீதிமன்றம் விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை நீதிமன்றம் விசாரிக்க முடியாது. ஏன்னா சட்டமன்றமே சட்டத்தை இயக்கக்கூடிய உரிமை உள்ளவங்க. நீதிமன்றங்கள் என்ன, சட்டத்தை காப்பாற்றக்கூடவங்க தான். அது சட்டங்கள் இது எங்களுக்கு இந்த சட்டத்திலே இல்லையப்பா, நாங்கள் எதுவும் பேச முடியும்னு சொல்லி அவங்க விலகிடுவாங்க. சரிங்களா?
அந்த சபை இருக்குது பார்த்தீங்களா, அந்த அசம்பிளியில் சபாநாயகரின் அனுமதியின்றி எந்த ஒரு நபரையும் சரிங்களா கைது செய்ய முடியாது. அதான் சொல்லுவாங்க. அதாவது அந்த அந்த கேம்பஸ்க்குள்ளே யாரையும் நம்ம அரெஸ்ட் பண்ண முடியாது. கேம்பஸ் விட்டு வெளியே போனாங்க தான் அரெஸ்ட் பண்ண முடியும். அப்படி அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா சபாநாயகர் சொன்னால் மட்டும் தான் அரெஸ்ட் பண்ண முடியும். எந்த ஒரு வழக்கும், அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, அந்த வழக்கு சிவிலாக இருந்தாலும் சரி, கிரிமினலாக இருந்தாலும் சரி, அது வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் அவர் சட்டமன்றத்துக்கு வெளியே போயிட்டார் அப்படின்னா அவர் மேலே கேஸ் போட்டு நீங்கள் அரெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் சிறப்பு சலுகைகளை வந்துட்டு இருக்குது. இன்னும் சலுகைகள் இருக்குது. என்னன்னா தனிப்பட்ட சலுகைகள் இருக்காம. சரிங்களா, தனிப்பட்ட சலுகைகள், அதாவது இண்டிவிஜுவல் ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மாநில சட்டசபையில் அமர்வுகளின் போது உட்காந்துருக்காங்க, மாநில சட்டத்தில் உட்காந்துருக்காங்க இல்லையா, 40 நாட்களுக்கு முன்னும் அமர்வு முடிந்து 40 நாட்களுக்கு பிறகும் ஒரு குற்றவியல் வழக்கில் கைது செய்ய முடியாது. சரிங்களா? ஸோ நோ இம்ப்ரிசன்மெண்ட். இதை தெரிஞ்சுக்கங்க. நோ அரெஸ்ட், cannot arrest. நோ அரெஸ்ட் இல்லை, cannot arrest. எவ்வளோ தனிப்பட்ட சலுகைகள் இருக்குது பாருங்கள். cannot arrest எப்போ, யாருக்கு? எப்போங்க? மாநில சட்டசபையில் அந்த அமர்வு ஆரம்பிக்கிற 40 நாட்களுக்கு முன்னாடியும் அந்த அமர்வு முடிந்து 40 நாட்களுக்கு பிறகும் அந்த உறுப்பினர்களை நம்ம வந்து எந்த ஒரு குற்றவியல் வழக்கிலையும் கைது செய்ய முடியாது. அதுக்கப்புறம் என்னது? பேச்சு சுதந்திரம். அவங்களுக்கு வந்து பேச்சு சுதந்திரம் உண்டு. எங்க? சட்டமன்றத்தில் பேச்சு சுதந்திரம் உண்டு. அதான் உரிமை, தனிப்பட்ட உரிமை. அதே மாதிரி சட்டமன்றம் நடக்கும்போது, நல்லா கவனிச்சுங்க, மாநில சட்டமன்றம் நடக்கும் பொழுது, அமர்வு நடக்கும்போது, நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கு டேட் இருக்கு இல்லையா, அந்த ஹியரிங் டேட்டு, அந்த ஹியரிங் டேட்டு சட்டமன்றம் நடக்கக்கூடிய நேரத்தில் அந்த நாட்களில் இருந்தால் நம்ம பங்கேற்க தேவையில்லை. சட்டமன்றம் தான் ஃபஸ்ட்டு, அது முடிஞ்சு அடுத்தது நம்ம போய்க்கலாம். அப்படிங்கிறதும் ஸ்பெஷல், அதாவது தனிப்பட்ட சலுகைகள் உண்டு. இன்னொரு சட்டமன்றத்தில் இருக்கார். அவர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா விப் அப்படின்னு சொல்லுவோம். விப்னு என்ன அர்த்தம்? கொறடா. கொறடா. ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு கொறடாக்கள் இருப்பாங்களாமா. அவங்க என்ன செய்வாங்க பார்க்கலாம். தனது கட்சி உறுப்பினர்களின் வருகையை உறுதி செய்வாங்க. ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு கொறடா இருப்பாங்க. இப்போது சட்டமன்றம் நடக்குது அப்படின்னா எல்லா உறுப்பினர்களும் சரியாக வந்திருக்காங்களா, யார் யார் வரலையா, அட்டெண்டன்ஸ் போடக்கூடிய வேலை இவர் தான். சரிங்களா? இந்த கொறடாக்கள் தான் அந்த கட்சி உறுப்பினர்களுக்கு உத்தரவு கொடுப்பாங்க. இப்போ கரெக்டாக வந்துடணும், இப்படிலாம் போகணும், அப்படிலாம் இருக்கணும், சரி நீ வர மாட்டியா அப்படின்னு எல்லாம் சொல்கிறது எல்லாமே அந்த கட்சியில் உள்ள கொறடாக்களுக்கு சொல்லுவாங்க. கொறடாவுடைய இன்னொரு வேலை தெரியுங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு முக்கியமானது, இது ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஒருத்தர் வின் பண்ணிட்டார், எக்ஸுங்கிறவர் வின் பண்ணிட்டார். இவர் ஒரு பார்ட்டி சேர்ந்தவர். வின் பண்ணதுக்கப்புறம் சரிங்களா, இந்த எக்ஸுங்கிறவர் வேற ஒரு பார்ட்டிக்கு தாவ முடியாது. அப்படி தாவினார் அப்படின்னா அவருடைய எம்எல்ஏ பதவி தகுதி நீக்கம் செய்யப்படும். இது யார் செய்வாங்க? கொறடா செஞ்சிருவார். இந்திய அரசியலமைப்பிலோ அல்லது சட்டமன்ற விதிமுறைகளிலோ பாராளுமன்ற விதிமுறைகளோ இதை பற்றி குறிப்பிடப்படவில்லைங்கிறது முக்கியமானது. புரியுதுங்களா? இதை பற்றி கான்ஸ்டியூஷனில் சொல்லவே இல்லை. நம்ம பார்லிமெண்ட்ரி பாடி, இது பேர் வந்து பார்லிமெண்ட்ரி பாடி. பாராளுமன்றத்தின் விதிமுறைகளோ இது சரியாகவே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் நடைமுறையில் மரபுல இது இருக்குது. சரி,
இந்த மாநில சட்டமன்றத்தின் பணிகள் என்ன? ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன்? பெருசாலாம் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. என்ன, ஒரே ஒரு வேலை, சட்டம் உருவாக்குவாங்க. இவங்களோட வேலையை வந்து மேக் லாஸ் ஆன் சப்ஜெக்ட் அண்டர் ஸ்டேட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். கன்கரண்ட் லிஸ்ட், மாநில பட்டியல் சட்டம் உருவாக்கி மாநில பட்டியல் உருவாக்க கன்கரண்ட் லிஸ்ட். அடுத்து என்னங்க, வரவு செலவு பட்ஜெட் ரெடி பண்ணுவாங்க. பட்ஜெட் அப்ரூவல் பண்ணுவாங்க. சரிங்களா? பட்ஜெட்டை வந்து விதான் சபாக்கு கொண்டு போவாங்க. ஆல்ரெடி வேணும் என்னது, சட்டமன்றத்தில் தான் மணி பில்லை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம இப்போ படிச்சுட்டு வந்தோம். அந்த வேலையும் இவங்க செய்வாங்க. அடுத்தது சீஃப் மினிஸ்டர் ப்ளஸ் சிஓஎம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவைகளை அவங்கள கட்டுப்பாட்டில் வைக்கிறது இவங்க வேலையாக இருக்கும். யாருடைய வேலைகள்? சிஎம் உடைய வேலை, மினிஸ்டர்ஸுடைய வேலை. நம்பிக்கை இல்லாத தீர்மானம், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்துச்சு அப்படின்னா வாக்கெடுப்பு மூலம் அமைச்சரவை பதவி விலகும்படி செய்வது எல்லா பணிகளும் இவங்களோட முக்கியமானது. வேற என்ன பணிகள்? விவாதம் இல்லையா? விவாதம் முக்கியமானது. விவாதம் பண்ணி தான் ஆகணும். விவாதம் பண்ணாட்டி நம்மளை வந்து மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. என்னப்பா அமைச்சராக இருக்கிற, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினராக எங்கள் தொகுதியிலேருந்து போன ஒரு விவாதத்தில் பங்கேற்க மாட்டேற, எங்களை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேங்கிற, எங்களுடைய கஷ்டங்களை எடுத்து சொல்ல மாட்டேங்கிற, எங்களுக்கு எந்த ஒரு சலுகைகள் வாங்கி தர மாட்டேங்கிறன்னு கேட்பாங்க இல்லையா? அதனால் விவாதம் பண்ணி ஆகணும். இது இல்லாமல் வேற என்ன? தேர்தல் வந்தால் என்ன தேர்தல்? குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷன். சரிங்களா? அது இல்லாமல் மாநிலங்கள் அவை தேர்தல், அதாவது எலெக்ஷன், பார்ட்டிசிபேட் இன் தி எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் ராஜ்யசபாவில் நம்ம செய்யணும். இதோட முக்கியமான ஒரு பகுதியை நம்ம முடிச்சிருக்கோம். அடுத்த ஒரு முக்கியமான பகுதி ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கலாம், மெதுவாகவும் நோட் பண்ணிக்கலாம். ஆனால் அவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பத்தில் கிளாஸ் ஆரம்பிக்கும் பொழுது ஷரத்துகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஷரத்துகளுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். அந்த ஷரத்தோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன். ஆர்டிக்கல் சப்ஜெக்ட் மேட்டர். ஸோ ஷார்ட் ஃபார்மில் தான் இருந்தேன். அதே மாதிரி கிளியராக வந்து ஓரலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு பார்க்கலாம், ஜிபின்னு சொல்லுவாங்க. ஜிபின்னா என்ன அர்த்தம்னா ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸ், அதாவது மாநில சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸ். ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஆர்டிக்கல் 168. சரிங்களா? இவங்க என்ன சொல்கிறாங்க, COL இருக்கணும். இப்போ எல்லாமே ஸ்டேட்டுக்கு அப்படின்னு மறந்துடாதீங்க, எல்லாத்துக்கும் மாநிலத்துக்கு தான். படிக்கிற டாப்பிக்கே மாநிலத்துக்கு தான். COL இருக்கணும் அப்படிங்கிறாங்க. கான்ஸ்டியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டர்ஸ், அப்போ மாநில சட்டமன்றம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஆர்டிக்கல் என்னது? 168. அது மாநில சட்டமன்றத்தின் அமைப்பு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. 169 ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னா, மாநிலங்களில் சட்ட மேலவைகளை ஒழித்தல். சரிங்களா? சட்ட மேலவை இருக்கு இல்லைங்களா, அதை என்ன பண்ணுறோம்? ஒழித்தல் அல்லது உருவாக்குதல். ரெண்டுமேப்பா, ஒழித்தல் அல்லது உருவாக்குதல். 169. abolition or creation of legislative councils in state. ஓகேங்களா? 170 composition of legislative assembly. composition of legislative assembly. 170 என்ன சொல்லப்படுகிறது?
சட்டப்பேரவை அமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. 171 சட்ட மேலவை இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. சட்ட மேலவையுடைய அமைப்பு. 171 காம்போசிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகேங்களா? அதாவது 171 ஹையர் ஹவுசஸ், 170 லோயர் ஹவுஸ். அதான் மீனிங். 172 டியூரேஷன் பற்றி சொல்கிறாங்கப்பா. பதவிக்காலம் அல்லது அதாவது பதவிக்காலம், மாநில சட்டமன்றத்தின் பதவிக்காலத்தை பற்றி சொல்லப்படுவது தான் 172. 173 தகுதிகள் பற்றி சொல்கிறாங்க, குவாலிஃபிகேஷன். புரியுதுங்களா? அடுத்தது போல் 174 தள்ளி வைத்தல். தள்ளி வைத்தல் என்னது? சட்டமன்ற அமர்வை வந்து தள்ளி வைத்தல், கலைத்தல், 2 வேலை செய்யலாம். ஆர்டிகல் 174 the sessions of the state legislators prorogation. ஸோ தள்ளி வைத்தலுக்கு அருமையான ஒரு இங்கிலீஷ் வேர்டு பாருங்க, PROROGATION, prorogation or dissolution. 175 rights of governor to address and send message to the house. ஸோ கவர்னர் வந்து என்ன பண்ணுங்க, அட்ரஸ் கொடுக்கணும், உரை கொடுக்கணும். சரிங்களா? கவர்னருடைய அட்ரஸ் வந்து 175ல் இருக்குது. 176ல் கவர்னர் ஸ்பெஷல் அட்ரஸ் கொடுக்கணும், ஸ்பெஷல் அட்ரஸ். 177 சரிங்களா, ரைட்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ரைட்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் அட்வொகேட் ஜெனரல் இன் ரெஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி ஹவுஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னது? அமைச்சர்கள், சரிங்களா, மற்றும் தலைமை வழக்கறிஞர் இல்லையா, தலைமை வழக்கறிஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய உரிமை பற்றி சொல்லப்படுவது தான் ஆர்டிகல் 177. ஸோ இது எல்லாமே வந்து ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்த ஒரு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறது அதிகாரிகள் பற்றி பேசப்படுது. 178 யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்பீக்கர் மற்றும் டெப்டி ஸ்பீக்கரை பற்றி சொல்கிறாங்க. 179 வெக்கேஷன் கொடுக்கறத பற்றி சொல்கிறாங்க. எப்போல்லாம் லீவ் கொடுக்கலாம், எப்போல்லாம் வந்து நீங்கள் வந்து வெக்கேஷன் அண்டு ரெசிக்னேஷன். 180 ஸோ ஆர்டிகல் 180 பவர்ஸ், அது அதிகாரத்தை பற்றி சொல்கிறாங்க. யாருடைய அதிகாரம்? ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர், சேர்மன், டெப்டி சேர்மனை பற்றி அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடியது 180. 181 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 181 இந்த சட்டப்பேரவை தலைவர், துணைத் தலைவர், சரிங்களா, அவங்களுடைய பதவி நீக்கம் பற்றி சொல்கிறாங்க. அவங்களுடைய பதவி நீக்கம் பற்றி எப்படி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்லக்கூடியது 181. 182 சட்டமேலவை, அதாவது சேர்மன், டெப்டி சேர்மனை பற்றி சொல்கிறாங்களாமா தனியாகவே. 183 இந்த சேர்மன், டெப்டி சேர்மனுடைய பதவி நீக்கத்தை பற்றி சொல்கிறது. 184 அதாவது இந்த டெப்டி சேர்மன்,
சேர்மன், ஸ்பீக்கர் அவங்களுடைய பதவி காலி ஆயிடுச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியது 184. 185 தலைமை தாங்குதல், அதாவது தீர்மானம் கொண்டு வரதை பற்றி சொல்கிறாங்க. என்ன தீர்மானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டமேலவை தலைவர் அல்லது துணைத் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான தீர்மானம். என்ன தீர்மானம்? பதவி நீக்க தீர்மானம். 186 சரிங்களா, ஊதியம், சேலரிஸ் மற்றும் படிகள். யாருக்குங்க? அந்த டெப்டி சேர்மன் அவங்கள பற்றி சேலரிஸ் அண்ட் அலோன்சஸை பற்றி சொல்கிறாங்க. ஓகேவா? 187 தலைமை செயலாளர் பற்றி சொல்கிறாங்க. செக்ரட்டரியேட் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட் பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த சரத்து. இன்னொரு 4-5 சரத்துகள் மட்டும் இருக்குது. 188 என்ன சொல்கிறாங்க? ஓத், பதவி பிரமாணம் ஆர் அஃபிர்மேஷனை பற்றி சொல்கிறாங்க. பதவி பிரமாணம் ஆர் அஃபிர்மேஷன்ஸ் அதாவது 188 வந்து உறுப்பினர்களின் பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழியை பற்றி சொல்லப்படுவது. 189 ஓட்டிங் பற்றி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹவுஸில் நடக்கக்கூடிய பில்ஸ்க்கு வந்து ஓட்டிங், சட்டத்தை ஏற்றக்கூடிய ஓட்டிங். ஓகேங்களா? அதாவது உறுப்பினர்கள் பதவி காலியாக மற்றும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைவாக உள்ள நேரத்தில் வாக்கெடுப்பு நடத்துவதற்கு இந்த ஷரத்து பயன்படுத்துகிறாங்க. 190 பதவியிடங்கள் காலியாக்குதல். பதவியிடங்கள் காலியாக்குதல் அப்படின்னு என்ன அர்த்தம்? வெக்கேஷன் ஆஃப் சீட்ஸ். 191 தகுதி இழப்பு. யாருக்கு? உறுப்பினர்களுடைய தகுதி இழப்பு. 191 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஷிப். ஓகேங்களா? 192 பிரச்சனையை முடிக்கிறது. என்ன பிரச்சனையை முடிக்கிறதுனா, அந்த தகுதி இழப்பு பிரச்சனை வந்து முடிவுக்கு கொண்டு வர்றது. 193 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்டனையை அறிவித்தல். ஏதாவது தவறு செஞ்சிருந்தா தண்டனை அறிவித்தல். இது வந்து ஷரத்து 188 பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். 194 சட்டமன்றத்தில் ஏதாவது குழு, கமிஷன்ஸ், கமிட்டிஸ் உருவாக்குனீங்கன்னா அதில் வந்து உறுப்பினர்களுடைய அதிகாரத்தை பற்றி சொல்கிறாங்க. உறுப்பினர்களின் அதிகாரம். சரியா? ஸோ ஆர்டிகல் 194 says the powers, privileges, etc. the houses of legislators and the members of committees thereof. லாஸ்ட் 1995வது ஷரத்து salaries and allowances of members. சரிங்களா? உறுப்பினர்களுடைய ஊதியத்தையும் அவங்களுடைய சலுகைகளை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. ஸோ நீங்கள் வந்து சார் என்னால் வந்து படிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நோட்ஸு மிகவும் பயனடையும். இதை வந்து திருப்பி நீங்கள் படிங்க. இதுலேயே வந்து there are 70% chance to asking the questions from that areas. இன்னும் சிறப்பாக படிக்கணும்னா புக் எடுத்து உள்ளே போய் படிங்க. படிக்கிற மட்டும் இல்லாமல் ரீகால் பண்ணுங்கள். ரீகால் பண்ண மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம்.